மகேந்திரன் கர்மாஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, 2024 மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மகர ராசி கொஞ்சம் நிதானமாக போய்கிட்டா நல்லதுங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிற மாதிரி இருக்குது. காரணம், உங்களுக்கு 7 சனி ஆரம்பித்து 2ஆம் வீட்டில் சனி இன்னைக்கு இருக்குது, பாத சனியாக. அதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் குரு இருந்து, குருவும் 4ஆம் வீட்டில் இருந்து கேந்திரத்தில் இருந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் அங்கே குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு கேதுவும் பயிற்சி ஆகியிருக்காரு. இங்கே மகர ராசிக்கு ராகு 3ஆம் வீட்லையும் 9ஆம் வீட்டுக்கு கேதுவும் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு கிரக அமைப்போட இங்கே 2024 நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த 2024 உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக போயிட்டால் நல்லதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தசாபுத்தி நல்லா இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், பாதச்சனி ஓவரால் அந்த ஜென்மச்சனியிலேருந்து ஒரு விலகலை தந்திருக்கு. ஸோ அதனால் இதுவே நமக்கு ஒரு பாதி தெம்பை கொடுத்துரும். மீதி தெம்பை மே மாதத்தில் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி தந்துடும். அப்போ இந்த 3ஆம் வீட்டுக்கு உண்டான ராகு கேதுவை பற்றி பெருசாக நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் 3ஆம் வீட்டில் ராகு மகர ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்துவார். அப்போது வேகத்தை அதிகப்படுத்துகிறப்ப என்ன ஆகுனா, சில இடங்களில் உங்களுக்கோட சேர்ந்து பயணம் ஆகிறவங்களுக்கு அந்த வேகம் ஈடு கொடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். காரணம், 9ஆம் வீட்டில் கேது. அப்போ இந்த 9ஆம் வீட்டில் கேது இருந்ததுன்னா அப்பா மகனுக்கு, அப்போ அப்பாவுடைய கருத்து மகனுக்கு ஒத்து போகாமல் போயிடும், மகனுடைய கருத்து அப்பாவுக்கு ஒத்து போகாமல் போயிடும். கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பரம் இங்கே அந்யோன்யத்தில் பிரச்சனை வந்துடும். அந்த அந்யோன்யத்தில் பிரச்சனை வரப்போ என்ன ஆகுனா, இங்கே நாம் விட்டு கொடுத்து போயிட்டா நல்லதுங்கிற மாதிரி 2 பேருமே யார் சைடு தப்பு இருக்கோ அந்த இடத்துல ஈகோ பார்க்காம சரின்னு போயிட்டா நல்லது. அப்படி இல்லைன்னா அடிக்கு ஒருக்கா மன வருத்தங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்குள்ள. அதே நேரத்தில் வெளி வாய்ப்புகள், அதாவது வெளி வட்டார போக்குவரத்து அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு குறுகிய தூர பயணம், அது வேலை நிமித்தமாகவோ அல்லது கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்காக ஏதாவது ஒரு கோவில் பரிகாரத்துக்காக போகக்கூடிய ஒரு வெளி ஊரோ வெளி மாநிலமோ, ஸோ இந்த மாதிரியான ஒரு பயணமோ, இதெல்லாம் அதிகமாக நீங்கள் இந்த 2024 செய்ய போகிறீங்க. அப்போ கல்யாணங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு. கல்யாணமாகி குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குழந்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. அது அந்த 2024 மே மாதத்தினுடைய பிற்பகுதியில் குழந்தைங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அங்கே பார்க்குறப்போ நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இங்கே 9ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் உடலில் அக்கறை செலுத்திக்கிங்க. அப்போ உடலில் அக்கறை செலுத்துறதுன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இந்த கேதுவால் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. காரணம், 2ஆம் வீட்டில் சனி இருக்கிறப்போ குடும்பத்தினுடைய சேவிங்ஸை கொஞ்சம் கரைக்கும்படியான சூழ்நிலை வரலாம். அப்போ இந்த இடத்துல நாம் இடுப்புக்கு கீழே வரக்கூடிய அந்த கால் பகுதிகளில் சொல்லக்கூடிய அந்த கேதுவுடைய சஞ்சாரமானது அதாவது ரத்தத்தினுடைய ஓட்டம் சரியில்லாமையோ அல்லது ரொம்ப நேரம் நிற்கிறதோ அல்லது ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனாலையோ கால் குடைச்சல், அந்த மூட்டு வலி, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளால் அந்த கேதுவால் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நாம் உணவு சார்ந்த சில விஷயங்களை மாற்றிக்கிட்டோம்னாலே இது கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எதையும் வேகமாக சிந்திக்க வைக்கும், வேகமாக ஓட வைக்கும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம உணவில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். எதையோ கிடைச்சதை சாப்பிட்டு எதையோ சாப்பிட்டுட்டு ஓடுற மாதிரி நிலைமை வரும். அப்போ இது என்ன ஆகுனா, ஒரு 2 மாதம் வேகமாக ஓடி சம்பாரித்து 3ஆவது மாதம் கொண்டு ஆஸ்பத்திரி கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்போ அந்த விதத்தில் பார்க்குறப்போ இந்த கேதுவால் கொஞ்சம் மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ன ஆகும், அதை தொட்டு கொஞ்சம் மனைவிக்கு மன உளைச்சலையும் கவலையும் தர மாதிரி வரும். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய டே டு, அதாவது தினசரி நிகழ்வு, டே டு லைஃப்பில் நம்மளுடைய இதை கொஞ்சம் அக்கறையோடு நம்ம ஒரு பிரேக்கோட ஒரு கவனமாக நாம் எடுத்துகிட்டு நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த இடத்துல பயம் தேவையில்லை. அப்போ வீணான அந்த மெடிக்கல் செலவும் தேவை வராது. அப்போ இப்படியான ஒரு அமைப்பில் தான் இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு இருக்குது. மற்றபடி நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்திற்கு நான் சொன்ன போல ஒரு 20% நடக்கும். அப்போ மீதி 80% பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் நம்மளை தூக்கி நிறுத்திடும்.
அப்போ இந்த நேரத்தில் மகர ராசிக்காரவங்களுக்கு சனியுடைய தசை நடந்தாலோ புதனுடைய தசை நடந்தாலோ அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர தசை நடந்தாலோ கவலையே இல்லை. ஆனால் அதற்கு எதிரான செவ்வாயுடைய தசையோ சந்திரனுடைய தசையோ நடந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வருது. இந்த இடத்துல ஏன் இந்த எச்சரிக்கையை சொல்கிறேன்னா, சந்திரன் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு மாரகத்தை கொடுக்கக்கூடியவன், அதே நேரத்தில் செவ்வாய்ங்கிறவன் பாதகத்தை தரக்கூடியவன். அப்போ இந்த மாரக பாதக கிரகங்களுடைய தசாவோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் பட்சத்தில் இந்த கேதுவுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக டாமினேட் பண்ணும். அப்போது அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி இந்த மகர ராசிக்காரவங்க கொஞ்சம் பிரேக்காக, அதாவது நம்ம பயணத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குற மாதிரி நம்ம வேகத்தை கட்டுப்படுத்துகிற மாதிரியான ஒரு வேகத்தில் போயிட்டா நல்லது. ஏன்னா 3ஆம் வீட்டு ராகு இதெல்லாம் யோசிக்கவே வைக்காது. அப்பாடா பாதச்சனியாக வந்துட்டோம், இனி தப்பிச்சோம் அப்படின்ட்டு வேகப்படுத்துவோம். இந்த வேகப்படுத்தக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் ஆபத்துங்கிற மாதிரி வருது. அப்போ எல்லா விதத்துலையும் பார்க்குறப்ப இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏழரை சனியினுடைய தாக்கம் இன்னும் முழுதாக விடுபடலை. பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் பயப்பட வேண்டாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நிதானம் தேவை. நாம் எல்லா விதத்துலேயும் கவனமாக இருந்துக்கிட்டால் நல்லதுங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த 2024. ஆனால் அது கூட மே மாதம் வரைக்கும் தான். மே மாதத்துக்கு அப்புறம் குரு பார்வை வந்துடுது. அந்த மே மாதத்தில் மாறக்கூடிய குரு பயிற்சியினால் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்க போகுது. அதனால் பெரிதாக பயப்பட வேண்டாம், ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்கிற மாதிரி தான் இருக்குது 2024. மீண்டும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். தொடர்ந்து கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பயணிங்கள் நட்புடன் நல்ல எதிர்காலத்தை நோக்கி. நன்றி, வணக்கம்.